அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மகர ராசியினருக்கு 2இல் ராகு, 3இல் சனி வக்கிரம், 7ஆம் இடத்தில் குரு வக்கிரம், 8இல் கேது, 10ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் தங்களுக்கு செவ்வாய் புதன் இருக்கிறார்கள். ஆக தாங்கள் சற்று கவனம் பொறுமை தேவை. ராசிக்கு 10இல் சூரியன் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் புதன் இருப்பதால் எல்லா வகையிலும் ஒரு விதமான லாபமான பலன்களை பெறுவீர், வளமான பலன்களை பெறுவீர். இருக்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர். 2இல் ராகு சஞ்சரிப்பதாலும் சனி 3இல் வக்கரமாக இருப்பதாலும் பிறரிடம் பேசும்போது கவனமாக பேசுங்கள். பேச்சில் பொறுமை தேவை, நிதானம் தேவை. உடன் இருப்பவர்களிடம் தேவையில்லாத மனஸ்தாபம் உண்டாகலாம். சனி வக்கரம் முடிந்த பிறகு தொழில் வளர்ச்சி தங்களுக்கு உண்டாகும். அதுவரை பொறுமையாக இருத்தல் வேண்டும். வெளியூர் பிரயாணங்கள் தொடர்பாக அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் பதவி உயர்வுகள் கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். உற்சாகத்தோடு மாணவியர்கள் உற்சாகத்தோடு செயல்பட்டு நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். சிலர் பரிசு பாராட்டுதல்களை பெறுவார்கள். சிலர் உயர்கல்விக்காக வேறு மாநிலங்களுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. அடுத்து சுகாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஆட்சியில் இருப்பது நல்ல அமைப்பு. வீடு கட்டுவதில் இருந்த சிரமங்கள் குறையும். சிலர் புதிய வீடு வாங்கலாம். ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு லாபம் பெருகும். என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை நல்ல விலைக்கு விற்பீர்கள். குரு ராசியை பார்ப்பதும் செவ்வாயை பார்ப்பதும் சிறந்த அமைப்பு. 10இல் சூரியன் இருப்பதால் நல்ல யோகம். 10ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார் சுக்கிரன். அதனால் சூரியனுடைய நீச்சபங்கமாகிறது. அரசியல்வாதிகளுக்கு நன்மைகள் கிடைக்கும். கட்சிக்குள் உயர் பதவிகள் கிடைக்கலாம். உங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். தடைப்பட்ட காரியங்கள் வேகமாக முடியும். இதுவரை தடங்கலான தாமதமான சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இடம் பூமி விற்பனையால் லாபம் உண்டு. 8இல் கேது, 2இல் ராகு இருப்பதாலும் தாம்பத்திய உறவில் சில குழப்பங்களும் நெருடல்களும் உண்டாகலாம். சனி வக்கரகதியில் இருப்பதால் எதிர்பாராத வகையில் திடீர் செலவுகள், பிரயாணங்கள் உண்டாகும். உறவினர்களிடம் தாங்கள் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். சிலருக்கு தூக்கமின்மை, மனசோர்வு, தலைவலி வரலாம். சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று சந்தித்து ஆலோசனை பெறுதல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.